ஒரு பொறியியல் கல்லூரி இருக்கிறது. அந்த பொறியியல் கல்லூரியிலே பாளையங்கோட்டையை ஒட்டி இருக்கிற புதுமனை என்ற கிராமத்திலிருந்து விக்னேஷ் என்ற மாணவன் ஒருவன் சென்று படிக்கிறான். எறும்பு கடித்து இறந்து விட்டான். தாய்மார்களை எண்ணி பாருங்கள். எறும்பு கடித்து ஒருவன் இறப்பான் என்று சொன்னால் இதை நம்ப முடிகிறதா? எறும்பு கடித்து இறந்து விட்டான் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த மாணவனை அடித்து சித்திரவதை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஏன் இதை செய்தார்கள் என்று பார்த்தால் அது திமுக காரனுக்கு தான் தெரியும். அங்கே ரத்தங்கள் கொட்டப்பட்டிருக்கிறது, காயங்கள் உள்ளது. எறும்பு கடித்தது என்றால் ஏதோ ஒரு இடத்திலே ஒரு சின்ன புள்ளி இருக்கும். அதுவும் எறும்பு கடித்து ஒருவன் சாகுவான் என்று சொன்னால் அது என்ன காட்டுக்குள்ளே அப்படி எறும்பு இருக்கிறது சொன்னால் எத்தனை பேர் தேனியில செத்துருக்கும். திமுக காரன் அந்த மாணவனை அடித்து திமுக காரர்கள் யாரோ பின்பலத்தில் இருந்து அந்த மாணவனை திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். கொன்றுவிட்டு 10 நாளா அந்த பாடியை வாங்கல. 10 நாளா பாடியை வாங்கலன்னு சொன்னா வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த உண்மை என்னன்னு விசாரிச்சு அந்த உண்மை குற்றவாளிகளை தெரிஞ்சுக்கிட்டு இறப்பின் உண்மையான காரணத்தை சொல்லாமல் பாடியை வாங்குறீங்களா, நாங்களே அடக்கம் பண்ணட்டுமா? எது திமுக ஆட்சியில கேட்கிறான். ஏயா என் பிள்ளை எப்படி செத்துது நீ நிரூபிச்சு காட்டுன்னு சொன்னா அதை விட பெரிய கொடுமை தெரியுமா? போஸ்ட்மார்டம் பண்றாங்க. போஸ்ட்மார்டம் பண்ற டாக்டர் ரிப்போர்ட் கொடுக்கிறாராம், எறும்பு கடித்து இறந்து விட்டார். ஏகப்பட்ட காயங்களோடு ரத்தம் கொட்ட கொட்ட இறந்து கிடந்த ஒரு மாணவனை, திருநெல்வேலியிலிருந்து தேனிக்கு படிக்க சென்ற மாணவனை கொன்றுவிட்டு திமுக காரன் எறும்பு கடித்து இறந்து விட்டார் என்று சொல்லுகிறார். இதற்கெல்லாம் காரணம் போதைப் பொருட்கள். திமுக காரனுடைய கட்சியை சார்ந்தவர்கள் வளர வேண்டும் என்பதற்காக போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் அதிகமாயிருக்கிறது. ஆகவே திமுக காரர்கள் அவர்களும் போதையை நல்லா விற்கிறான், அவனும் நல்ல போதையை போடுறான். அந்த போதையை போட்டுக்கிட்டு போதைன்னா நீங்க அந்த டாஸ்மாக் நினைச்சுக்காதீங்க. அதாவது கஞ்சா நாட்டில் விற்கிற எல்லா போதைப் பொருளும் இப்ப அதிகமாயிட்டு எங்கெங்கே இருந்தோ என்னென்னலாமோ வருது. நம்ம மேரி பிஸ்கெட்டை விட பொடிசா இலை மாதிரி இருக்குமா, அதை நாக்கில் வச்சா அப்படி ஒரு 24 மணி நேரத்துக்கு போதை இருக்குமா. அப்பேற்பட்ட போதைப் பொருட்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு மாணவர்களை கொல்லுகிறார்கள். சரி, அங்கே ஒரு மாணவனை கொல்றார்கள் என்று பார்த்தால்